CSK 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 தும்முதடா. ரொம்ப மஜாவா இருந்து நீ மேட்ச். தட்ஸ் இட். CSK விசில் போடு. கடைசி நிமிஷம் நம்ம தலை வந்து மாஸ்க் காமிச்சிட்டாரு. அவன் சட்டையை கழட்டிட்டு ஆடுறான் ப்ரோ. அதை பாருங்க, அவன் சட்டையை கழட்டிட்டு ஆடிருக்கான் இன்னைக்கு. பாருங்க, ஃபன்னு தான் இன்னைக்கு. 2 பால் தான் ஆடினாரு, பட் அதுவே போதும். அதுக்காக தான் வந்தோம். பக்கத்துல அவுட் ஆனதான் கொஞ்சம் வருத்தம். நான் அவர்கிட்ட இன்னும் ஒரு 30 ரன் எதிர்பார்த்தேன். பட் சூப்பர் மேட்ச் ப்ரோ. மேட்ச் செம்மையா இருந்தது. நல்ல தரிசனம், சூப்பரா இருந்தது. கோலிக்காக வின் பண்ணா பரவாயில்ல, ஆனா சிஎஸ்கே விட்டு கூடாது ப்ரோ. சிஎஸ்கே அவங்க அவுட் ஆகிறதுக்கு சந்தோஷப்படுற ஒரே டீம் வந்து சிஎஸ்கே டீம் தான். ஆமா, ஃபர்ஸ்ட் இருந்த எம்ஐ வேற, இப்ப இருக்கிற எம்ஐ வேற. எனக்கு அது ஆக்சுவலி நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாலும் செகண்ட் மேட்ச் ஜெயிப்போம். ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி கூட்டிட்டோம். Dhoni was excellent. We were all waiting for Dhoni to come and yes, Dhoni came. Super. வேற லெவல் மேட்ச்ங்க. தோனி சூப்பர்ண்ணா. லாஸ்டா தலை தரிசனம் வேற. என்ட்ரி சாங் வர மாதிரி இருந்து பொட்டு வச்சு தங்க. Thank you. அது செம்மையா இருந்துச்சு வழக்கம் போல. மேட்ச் சூப்பர். CSK மேட்ச் சூப்பர். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லணும், விசில் போடு. மெட்ரோ தெரிக்க விடுறோம் இன்னைக்கு. ஆர்சிபி துவம்சம் பண்றோம். அவ்வளவுதான். அவனுக்கு சொல்லுவானுங்க, நான் 2000 பண்ணதே முதல்ல ஜெயிக்கல. அவனுக்கு பிரச்சனை கேட்டா முடியுமா? மேட்ச் சாமிக்கு ப்ரோ. 13 மேட்ச் மும்பை எடுத்துக்கோ. ஆக்சுவலா மும்பை ஃபேன், பட் ஸ்டில் ஹாப்பி தான். ஏன்னா நெக்ஸ்ட் வெல் ஸ்கிரிப்டட் மேட்ச் ப்ரோ. இது முதல் மேட்ச் தோக்குறது அது பிரச்சனை இல்ல, பட் இது வந்து வெல் ஸ்கிரிப்டட். எப்படி ப்ரோ ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ண முடியும்? ஆக்சுவலா எல்லாரும் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ், பெரிய பிளேயர்ஸ், எப்படி ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ண முடியும்? ஏங்க இங்க ஆனா அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. 5 மணி தான், மாற்று கட்டே கிடையாது. சக்கரனா இனிக்கிறதும் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறதும் வழக்கம் தான் ப்ரோ. இட்ஸ் நேச்சர். ஸோ அதனால நாங்க மறுபடியும் கம்பேக் பண்ணுவோம். ரோஹித் சர்மா 4 பால் ஆனார் ப்ரோ. பேட்டிங்கும் ஆடல, ஃபீல்டிங்கும் பண்ணல. இதுக்கு அவர் மால்தீவ்ஸ்ல ட்ரிப்ளே இருந்திருக்கலாம். வருத்தம் ப்ரோ ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கு. அவர் காமிங்க, இவர்தான் ரோஹித் சர்மா ஃபேன். தோனியை வீட்ல இருந்திருக்கலாம். தோனி பரவாயில்ல ப்ரோ, ஸ்டம்பிங் பண்ணார். ஃபீல்டிங்கே வரல ப்ரோ. மால்தீவ்ஸ்ல ஒரு டபுள் ஓகே, 3 ஓகே, 4 ஓகே. லாஸ்ட்ல அவங்க ரன் அவுட் ஆகி தலை தரிசனம் ஹெல்ப் பண்ணாங்க. We totally did not expect தலை தரிசனம். ரொம்ப மஜாவா இருந்து நீ மேட்ச். That's it. ஆர்சிபி ஃபேன் என்ன சிஎஸ்கே ஜெர்சி போட வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஜடேஜாவோ ரவீந்திராவோ 2 பேர்ல எவனா ஒருத்த அவுட் ஆனா போதும், தலை தோனி உள்ள வருவாரான்னு எதிர்பார்த்து கத்தி தொண்டை போச்சு. நிஜமான ஐபிஎல் நீங்களா ஸ்டார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மேட்ச் வெள்ளிக்கிழமை பாக்குறீங்க. இதோட பிரம்மாண்டமான மேட்ச் காத்துட்டு இருக்கு. பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, பேட்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். வெல் ஸ்கிரிப்டட், வெல் சினிமா, நல்ல என்டர்டைன்மெண்ட் இருந்தது லாஸ்ட் 2 hours. இல்ல ரோஹித் வந்து லைக் T20 அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. ஸோ நல்லா ஆடுவாங்க. ஒரு 200, ஒரு 175, ஒரு 200 ரன் அடிப்பாங்க. சரி, நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தோம். லாஸ்ட்ல பார்த்தா 155 தான் அடிச்சாங்க. பசங்க சப்புன்னு முடிச்சிட்டாங்க மேட்சை. நல்லா தோனியோட தரிசனத்தை பார்த்தோம். நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம். நாங்களும் மதில இருந்தா ப்ரோ வரோம். வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. வாங்கடா. ஆமா, நம்ம ஐபிஎல்லாம் சும்மா போறவங்கள தட்டிட்டு போறது. நமக்கு ஐசிசி டோர்னமெண்ட் தான். இதெல்லாம் சும்மா சாப்பிடும்போது தோனியை பார்க்கணும்னு வந்து பார்த்துட்டேன். டூ ஹாப்பி. ஃபுல் சாட்டிஸ்ஃபை தல. தோனியும் பார்த்தாச்சு, மேட்ச் வின்னர், சரியான சாட்டிஸ்ஃபை. It was a treat to watch Dhoni coming. It was for a long time. அனிருத் வேற வந்தாப்புல ஹுக்கும்னு ஒரு 2 பேச்சை போட்டுட்டு அங்க போயிட்டு 2 பால் தலை தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம ருத்ராஜ் கேப்டன் அண்ட் ரவிந்திரா phenomenal amazing match. தலைவருக்கா ஹுக்கும். தேங்க் யூ. கண்டிப்பா CSK தான் வின் பண்ணுவாங்க. அவுட்டே வேணாம். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கிறோம். பும்ரா பாண்டியா இல்ல ரைட். ஸோ அவங்க வந்தோடனே வில் பி பேக் ஆக்சுவலா, தட் இஸ் ஷோர். பட் இவ்வளோ தூரம் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போனதே இட் வாஸ் குட் ஆக்சுவலா. ஸோ மேட்ச் வாஸ் குட் ஆக்சுவலா. ஸோ நல்லா அது அல்டிமேட் ஆக்சுவலா. தோனி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் லைக் என்ட்ரி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இவன் மும்பை பண்ணாலும் தோனி கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு அது நடந்துருச்சு. ஸோ ஐம் ஹாப்பி ஆக்சுவலா. நல்லதா இருந்துச்சு ஆக்சுவலா. எஸ் தேங்க்யூ. வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. எங்களுக்கு தலைய பார்க்க தான் வந்ததே. 2 தலைய பார்த்தோம். 2 தலைய பார்த்ததுமே எனக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. அனிருத் அண்ட் தோனி 2 பேருக்காக தான் வந்தது மெயினா. எஸ், மேட்ச் வந்து எதிர்பார்த்ததை விட கம்மி தான். ஆனா வந்து வின் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒன் சைடு ஆடியன்ஸ் வேற, ஆப்வியஸா நம்ம வின் பண்ணிடுவோம்னு தெரிஞ்சிருச்சு. மஜாவா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவல் ஃபீல். இல்ல நாட் தட் டு த கோல். ஃபர்ஸ்ட் இருந்தா இருக்கட்டும் ப்ரோ. CSK முன்னாடி அதெல்லாம் கிடையாது ப்ரோ. ஆர்த்திக் பாண்டி இல்ல ப்ரோ, மனசு கஷ்டமா இருக்கு ப்ரோ. அதுதான், மத்தபடி ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ. இதுல வந்து 6 அடிப்பா நினைச்சானா ரவீந்திர ஜடேஜா அடிச்சாரு ப்ரோ. இப்ப எதிர்பார்த்தேன் CSK தான் வின் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் ரிச்சுவல்ஸ் ஆக்சுவலி. நைஸ் மேட்ச். இல்ல சார், ஐ அம் சென்னை. ஐ சப்போர்ட் சென்னை. ஸோ ஐ அம் வெரி ஹாப்பி. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ஃபேண்டாஸ்டிக் மேட்ச். அடுத்து வந்ததுக்கு அனிருத் கான்செப்டும் வந்துச்சு. CSK வின்னும் ஆயிடுச்சு. தலை தரிசனமும் பார்த்தாச்சு. ஹாப்பி. சூப்பர் கிங்ஸ்ல வந்து
விக்கெட் போய் கத்தி பாத்துக்கிறீங்களா? இன்னொரு 12 மேட்ச் கொடுத்துருவாங்க சாமிக்கு. தோனி வேற காட்டினாங்க பேட்டர் சொல்லும் போது பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. தலையை பார்த்தாச்சு, ஜெயிச்சாச்சு, கிளம்பிட்டோம், மதுரை கிளம்பிட்டோம். ரவீந்திராவை 6 அடிச்சு முடிச்சிட்டா, அது மட்டும் தான் ஃபீலிங். இன்னொன்னு சொல்ல போனா ரெண்டுல வந்தாரு, ஒரு 4 அடிப்பாருன்னு பார்த்தேன். அடிக்கலாலும் அவர் வந்து கொடுத்த தரிசனமே சூப்பர். சூப்பரா இருந்துச்சு. கடைசியில டோனி வந்து பிச்சுட்டாரு. சூப்பர். சூப்பர் ப்ரோ. தோனி பார்க்க வந்தோம், தோனியை பார்த்துட்டோம். மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. சிஎஸ்கே தான் bro. நல்லா இருந்துச்சு ப்ரோ, மேட்ச் நல்லா இருந்தது. நம்ம ருத்ராஜ் வழக்கம் போல கலக்கிட்டாரு, நல்லா ஆடின போல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்எஸ்டி 2 நிமிஷத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், அதே மாதிரி வந்தாரு, ஃபினிஷ் பண்ணாரு மேட்சை. ரொம்ப நன்றி ப்ரோ. நம்மளுக்கு சிஎஸ்கே ஆனா கோலிக்காக வின். ஹார்திகோட ஃபேன், பட் ஹார்திகை ஃபர்ஸ்ட் மேட்ச் பேன் பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்குள்ளே சேர்ந்து தோனி வரும்போது கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்துட்டோம். 100% இட் வாஸ் தி பெஸ்ட். 100% சென்னை வின் பண்ணா நம்ம காசு வசூல் தான். அண்ட் தோனி பார்த்துட்டோம், இது மேல என்ன வேணும்? இவங்க பர்த்டே இன்னைக்கு, மை டாட்டர். ஸோ 2 bonus for us. No. Rohit Sharma should not retire. Why you saying that? No, he should not retire. He is the best player we have. Yes. Mumbai, I'm saying. Disappointed. முடியல பக்கம் தோனி பார்த்தாச்சு, அவ்வளவுதான். டக்குன்னு அவுட் ஆகும், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நின்றுட்டாங்கன்னா அவங்க அடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வரைக்கும் பவுலிங் நல்லா ஸ்ட்ராங். நிஜமா இன்னொன்னு நம்ம சைடும் எல்லா ஆர்டரின் பேர்ல தூக்கி அடிச்சு அவுட் ஆயிடுறாங்க. பட் பேட்டிங் சிஎஸ்கே ஜெயிக்கணும். ஏன் ஹோம் பிச் ப்ரோ, கொஞ்சம் ஸ்பின்னுக்கு இதுவா இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. நூர் அகமது நல்லா போட்டிருக்காரு, மேபி அதனால சிஎஸ்கே. பட் ஆனா எனக்கு என்ன டவுட்னா, நம்ம இப்போ மும்பைல ஆடுவோம், அது கொஞ்சம் டஃபா இருக்கும். பிகாஸ் பும்ரா வந்துருவாரு, போல்ட்டு, அங்க பிச்சு கொஞ்சம் டஃபா இருக்கும். மேபி கொஞ்சம் க்ளோஸா போகலாம், இதோட ரொம்ப க்ளோஸா போகலாம், பார்க்கலாம். இந்த ஒரு மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம், இன்னும் நிறைய மேட்ச் இருக்கு ஷியோர். ஆனா சிஎஸ்கே 1. தேங்க்யூ. சிஎஸ்கே ப்ரோ. மேட்ச் நல்லா இருந்தது ப்ரோ. லாஸ்ட்ல தலையும் பார்த்தாச்சு. மேட்ச் வந்து ஒரு ஃபுல்ஃபில்லா முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் மேட்ச் தலை பார்க்க மாட்டோமோன்னு ஒரு மொமெண்ட்ல வெயிட் பண்ணிருந்தோம். ஆனா லாஸ்ட்ல பார்த்தா ஜடேஜா வந்து தலை வரதுக்கு ஹெல்ப் பண்ணி மேட்ச் வந்து சூப்பரா ஒரு பரபரப்பான ஒரு ஃபீலை கொண்டு போய் முடிச்சது வந்து சான்ஸே கிடையாது. அதுவும் இந்த வருஷம் தோனியை பாப்பமான ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆக்சுவலி வந்தாரு, ஒரு சான்ஸே இல்லாம ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபுல்ஃபில் பார்த்துட்டு போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எங்களுக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து சென்னையில இவ்வளவு பிரம்மாண்டமா பண்றது பயங்கர ஹாப்பி. அது ஃபுல் ஸ்டேடியமே ஃபுல் சவுண்டோட அந்த டோனிங்கிற கத்தும் போது அந்த ஃபீல் சான்ஸே இல்லைங்க. அதெல்லாம் என்டர்டைன்மெண்ட். அனிருத்தோட பயங்கர சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எப்படி போச்சுனே தெரியல. அதுவும் நம்ம சென்னையோட இருக்கிற ஃபீல் அது அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. தோனிக்கு செலக்ட் பண்ண சாங்ஸ், அந்த அனிருத்தோட என்ட்ரி, இதெல்லாம் வந்து நம்ம என்னெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோமோ அது அப்படியே பக்காவா நம்மளுக்கு வேணுங்கிறத டெலிவரி பண்ணியிருந்தாங்க. சூப்பரா இருந்தது. ஃபுல்ஃபில்லோட போறோம். இல்ல ப்ரோ, இல்ல பார்த்தாலே வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி எந்த கான்செப்ட் கிடையாது. இத கம்ப்ளீட் ஒரு நம்ம விளையாண்டு எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் இருக்கு தவிர மத்தபடி வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் சொல்லவே முடியாது. இதெல்லாம் லைக் ஒரிஜினாலிட்டியா இருக்கு. என்ன இருக்கோ அது அப்படியே இருக்க பண்றாங்க. ஓகே, கண்டிப்பா சிஎஸ்கே தான். திரும்பி அந்த மேட்சுக்கு வரோம். அதே மேட்ச்ல திரும்பி டோனிக்காக சிஎஸ்கே அதாங்க எப்பயுமே கண்டிப்பா தோனிக்காக வரோம். திரும்பி வந்து நம்ம தான் இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா நம்ம தான் கப் அடிப்போம் திரும்பியும். தேங்க்யூ. என்ன ப்ரோ, தலை என்ட்ரன்ஸ்க்காக தான் வந்தோம், அதை கேட்கணுமா? ஒண்ணும் இல்ல, இந்த வாரம் என்ன வெள்ளிக்கிழமை இருக்கு, ஆடுகள்லாம் வியாழக்கிழமை தான் வருது. வியாழக்கிழமை தான் ஆடுகள்லாம் வருது. வெள்ளிக்கிழமை கிடா வெட்டு இருக்கு. பாண்டிகையில் எல்லாரும் வந்திருக்கேன், மறந்துடாம வந்திருக்கேன். Hello, I am actually from Pune, Maharashtra. So everyone will be thinking that I am here to support Mumbai Indians, but it's not like that. I am here to support. The only reason is Thala for a reason, and another reason is Ruturaj Gaikwad, the player of Maharashtra, is leading this beautiful franchise. So we are here to support him.
and we are getting late for the flight now, so we'll leave. Thank you. CSK is going to win definitely. Definitely. RCB no cup, only lollipop. No one can beat CSK. No one can beat CSK. சிக்ஸ் அடிச்சாரு இன்னைக்கு வந்து அதான் 200 அடிச்சிருந்தா நாங்க ஒரு 35 அடிச்சிருப்போம், 4 6 அடிச்சிருப்போம். நாங்க அவுட்டா, நாங்க நாட் அவுட்டுங்க. நான் சொல்லிட்டேன், அப்பயே சொல்லிட்டேன் இந்த மேட்ச் ஈஸியா 1-0 முடிஞ்சிரும்னு சொன்னேன். நான் நண்பனா போயிட்டியா, இல்லன்னா நடக்கிறது வேறையா போயிடும். வான்கடையில வச்சு ஒரு குத்தி விட்டுருவாங்க என்ன போய் வான்கடையிலே போன வருஷம் குத்தி விட்டுறலாம் விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்ல. வான்கடையில ஜெயிச்சுட்டு அங்க ஒரு நன்றி நன்றி. அவ்வளவுதான் வான்கடையில குத்தி விடலாம் விடுங்க. கவலைப்படாது. சரி நன்றி நன்றி நன்றி. அப்புறமா பாக்குறோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரன் அடிச்சது ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அனிருத் அந்த ஹாஃப் அன் நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். லைட் ஆஃப் பண்ணவே இல்லை. I don't know Tamil language. Opposite on April 28, RCB CSK match. Yes. So who is the winner? CSK definitely. There's no doubt. Yes, definitely CSK will gonna win. Chennai pitch also is now. It was a good pitch, nice decent pitch, not for batting, not for bowling. How many two words? मैं श्रद्धा सांकला. மேட்ச் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனால் நான் சொல்றாங்க ஆக்சுவலா மும்பை வந்து நாங்க ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு விட்டோம். இதெல்லாம் அவங்க ஜெயிச்சிருப்போம் அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறேன்னா ஆக்சுவலா நீ கேளமாட்டாங்க ப்ரோ. 4 விக்கெட் விட்டுட்டாங்க. ரோஹித் சர்மா டெக்கணும் தான் வருத்தமே. மற்றபடி மும்பை எப்படி போனான்னு கவலை இல்லை ப்ரோ. எப்போ அவனை கேப்டன் தூக்குறாங்களோ அப்பயே மும்பை இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. நான் ரோஹித்காக தான் வந்தேன், அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. ரோஹித்காக தான் வந்தேன், டக் அவுட் ஆயிட்டான். சரி ஃபீல்ட்ல வராம பார்த்தா அம்பேக்ல உட்கார வச்சிட்டானுங்க. அது ரொம்ப வருத்தம் எனக்கு. ஆக்சுவலா மும்பை மேட்ச் சம காண்டு இருந்தேன் நான் ஆக்சுவலா. சரி ஓகே நானும் விட்டுட்டேன். அப்போ தலையை உள்ள ரியாக்ஷன் உங்களுக்கு தான். அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தோனி கட்சி வந்தா எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்து மற்ற என்ஜாய் பண்ண ஜாலியா இருக்கும்ல, சிஎஸ்கே என்ஜாய் பண்ணாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நானும் ஓகே நல்லா வந்துட்டோம். இன்னொரு பையன் வந்தா புதுராத பையன் வந்தா லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் போட்டான்ல, சூப்பரா போட்டான் அந்த பையன். அந்த பையன் நல்லா வருவான்னு நினைக்கிறேன் நான். இந்த மும்பை இந்தியன்ஸ் அது ஸ்பெஷலிஸ்ட். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலா. என்னது ப்ரோ? மும்பைனால ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ப்ரோ. மெயின் பிளேஸ்ல இருந்து அடிக் பண்ண பும்ரா இல்ல. அதே மாதிரி ஸ்டெம்பிங் ஒன்று பாத்தீங்களா தோனி, இது சூரியகுமார் விக்கெட், அது மெயின் விக்கெட், அது செம்ம ஸ்டெம்பிங் டக்குனு வச்சாப்புல. ஆக்சுவலா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு தான் ப்ரோ. நேத்து மறந்துருக்கேன், இன்னைக்கு தான் ஐபிஎல். கண்டிப்பா ப்ரோ. யார் விஜய் வாய்ப்பு இருக்கு? என்ன ப்ரோ சட்டையை போட்டு சொல்றீங்க? கண்டிப்பா வேணா இவர்கிட்ட என்ன கேளுங்க ப்ரோ. அதாவது சேப்பாக்கல ப்ரோ ஸ்பின் நல்லா பண்றாங்க. இப்ப பாருங்க மும்பை இந்தியன்ஸ் திணறானுங்க. ஆர்சிபி பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆடுறானுங்க. இப்போ லிவிங்ஸ்டன் இருக்கான், சால்ட் இருக்கான், பட்டிதர் மட்டும் தான் ஸ்பின் விளாடும். விராட் கோலி ஓப்பனிங் தான் ஆட போறோம். ஓகேவா? மிடில் ஆர்டர்ல லிவிங்ஸ்டன் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் அடிக்க மாதிரி யாரும் இல்ல. அடிப்பானுங்க, ஆனா விக்கெட் நிறைய விக்கெட் வாய்ப்பு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் தனியாடுங்க. ஆர்சிபி தரவாங்க தோணுது. பட் டஃப் தோப்பாங்க, ஆனா தோப்பாங்க, டஃப் தோப்பாங்கன்னு தோணுது. அதான் ப்ரோ, வேற எதுவும் இல்ல. மற்றபடி நல்லா போச்சு, வைபா இருந்துச்சு, நல்லா பண்ணாங்க. யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு கேக்குறீங்களா? சேப்பாக்குல சிஎஸ்கே தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இல்ல கண்டிப்பா ப்ரோ. உங்க இதுக்கு ஒத்துக்கிறேன். இல்ல போய் பண்ணாலும் 200 ரூபா சொல்லணும். விராட் கோலி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. டீம் நல்லா எடுத்துருக்காங்க. அதே புவனேஸ்வர் மேட்ச் ஆட வைங்க, ரொம்ப பிடிக்கும். புவனேஸ்வர் ஆட வைங்க, 28 புவனேஸ்வர் ஆட வைங்க, ரொம்ப பிடிக்கும். அவன் ஆடிச்சு நல்லா இருக்கும். அவனை உட்கார வைக்கிறீங்க புவனேஸ்வர். நீ எப்படி போனா பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை. ரோஹித் சர்மா வந்தேன், டக் அவுட் ஆயிட்டான், அது ஒண்ணுதான் வருத்தம். அது மனசே ஆடல, மனசே ஆடல எனக்கு. அது எவ்வளவு பார்க்க முடியும்? திருப்பியும் போனோம்னா அடிச்சோம், கடைசி முடிச்சு. அது கூட செம்மையா இருந்துச்சு சார். ரொம்ப கண்டிப்பா எதிர்பார்க்கல, ஆனா வந்தாரு. ஆனா சார் மேட்ச் அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம்.